என் ட்ரிப் ஈஜிப்து கட் ஷாட் எதுக்கு பண்ணேன்னா கொரோனா வைரஸ்னால சடனாக வந்துச்சு அங்கே. ஸோ 3 டேஸில் நான் வாபஸ் இந்தியாவுக்கு வந்தேன். ஸோ டைரெக்ட்லி பெங்களூருக்கு வர முடியல, டெல்லிக்கு போனேன். அதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். எங்கே இருக்கிறோன்னா ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்ஸஸ் மேக்ரோ ட்ராவலர் டெல்லி கூட்டு வந்துக்கிறேன். ஸோ வேர் ஐ வாஸ் பார்ன் இஸ் வேர் ஐ காட் மை ஒய்ஃப் ஃபார் ஆர் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி. ஸோ லாஸ்ட் 3 days 72 hours என்னென்ன பண்ணேன்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் வி வெண்ட் ஆல்மோஸ்ட் half the way across the world, went to a new continent and came back to the place where I was born. So it was a very eventful journey. ரொம்ப வேற லைக் வெரி வெரி டிஃப்ரெண்ட். எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் 30th country போயிட்டு நம்ம 2 பேர் என்ன முடிஞ்சிச்சு அது பார்த்தோம். பட் தேர் வர் லாட்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் இன் பிட்வீன் தேங்க்ஸ் டு தி வைரஸ் கொரோனா. அப்புறம் கொஞ்சம் ஆன்லைனில் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் பார்த்து ஸோ அதனால நான் என்ன நினச்சேன், இட்ஸ் பெட்டர் வி கம் பேக் டு இந்தியா பிகாஸ் இட்ஸ் பெட்டர் டு பி சேஃப் இன் அவர் ஓன் கண்ட்ரி rather than be somewhere else. So right now we are staying at my favorite hotel in India, which is the ITC chain of hotels. Yeah, so it's actually ITC Maurya. So ITC chain of hotels la. So idu and the best hotel nu solranga. In fact all presidents till date, the American presidents or any other big people ella inda hotel ku da vandu stay pannanga. Ipo kudo last month the president Trump vandanga, he also stayed at this hotel. The reason they select this hotel is one, it is very old also, 45 years old, but the kind of the full experience is very different. Inga restaurant on irukku Bukaranu கேள்விப்பட்டிருப்பீங்க, which is like the one of the oldest restaurants which has never changed menu. Like 45 years இது வரைக்கும் ஒரு டைம் கூட மெனு சேஞ்சே பண்ணல. அது மாதிரி ரெஸ்டாரண்ட் இவங்களது. அப்புறம் தி என்விரான்மெண்ட், ரூம் என்விரான்மெண்ட் ஆர் தி குவாலிட்டி ஆஃப் ஏர் இங்கே இஸ் தி பெஸ்ட் இன் இந்தியா. இட் சிம்ஸ் லைக் இட்ஸ் ஆஸ் குட் ஆஸ் உங்களுக்கு வேற கண்ட்ரி லைக் யூஎஸ்ல இப்போ பிரசிடென்ட் வீட்டில் இருந்தாங்க, அதே லெவல் ஆஃப் ஏர் குவாலிட்டி இங்கே இவங்க கிட்ட இருக்குது. ஸோ இப்போ காமிக்கிறேன் நம்மளுக்கு ரூம் எப்படி என்ன மாதிரி ஃபுல் சர்ப்ரைஸ் பண்ணாங்க. பிகாஸ் இங்கே நம்ம அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணதுக்கு வந்தோம். இதுதான் ரூம். என்டர் பண்ணுவோன்னு எனக்கு ஜூனியர் ஸ்வீட் ரூம் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு நல்ல டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ரியலி நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு தே ஹவ் கங்க்ராச்சுலேட்டட் அஸ். அண்ட் பக்கத்தில் தட் இஸ் சம்திங் ரியலி ஸ்பெஷல், உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தட்ஸ் அ கேக் அவுட் இயர், சாக்லேட் கேக். ஓ மை காட், பார்க்கறதுக்கே சூப்பராக இல்லை? இப்போவே சாப்பிடணும்னு தோணுது. பட் ஆஃப்டர் சம் டைம் சாப்பிடலாம். அதாயிட்டு ஒன்று இதுதான் ரூம். ஸோ அப்புறம் இங்கே தே ஹாவ் சம்திங் கால் லோக்கல் லவ். ஸோ லோக்கல் லவ்னா இங்கே வந்து உங்களுக்கு இங்கே எவ்ரி ஊரில் உங்களுக்கு லோக்கல் டிஷ்ஷஸ் இருக்கும், எதர் ஸ்வீட்ஸ் ஆர் சாப்பிட்றது. ஸோ அது வந்து லோக்கல் ஃப்ளேவர்ஸ் பற்றி பேசுவாங்க. அப்புறம் இந்த பொக்கே கொடுத்தாங்க, ஒண்டர்ஃபுல் பொக்கே. ஹியர் யூ கோ மை லவ். ஸோ இதுதான் பொக்கே கொடுத்தாங்க நம்மளுக்கு. ஸோ சூப்பராக இருக்குது. வெரி வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தே டேக் கேர் ஆஃப் யூ ரியலி வெல். தட்ஸ் வாட் த ரீசன் ஐ ஜென்ரலி ப்ரிஃபர் திஸ் ப்ராப்பர்ட்டி. அப்புறம் இதுதான் வந்து பெட்டில் கூட டெக்கரேஷன் பாருங்கள், லைக் ஹனிமூன் கைண்ட் ஆஃப் டெக்கரேஷன். பில்லோ ஆல்சோ இஸ் ரியலி நைஸ். The decor has very, so இது கொஞ்சம் முகல் பேஸ்ட்னு சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி இது ரொம்ப மௌரியா பேஸ்ட். மௌரியானா சந்திரகுப்தா மௌரியா, அசோகா, அந்த பேஸ்டு தீம். ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் தே ஹாவ் தீம் பேஸ்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர் கார்டனியா, ஸோ அங்கே வந்து கார்டன் பேஸ்ட். சென்னை வந்து ஐடிசி கிராண்ட் சோலா, ஸோ சோலா பல்லவா, அதனால சோலா பேஸ்டு. அப்புறம் இது ஹைதராபாத்தில் காக்கத்தியானு. அப்புறம் வேறு என்னது, ஆக்ராவில் வந்து முகல், ஐடிசி முகல், ஸோ முகல் எம்பையர். ஸோ எவ்ரி ஊரில் அங்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டி ஹிஸ்ட்ரி வச்சு டெவலப் பண்ணிக்கிறாங்க அந்த ஹோட்டலில். ஸோ இது ஈவன் தி பாத்ரூம் இஸ் வெரி லைக் வெல் மெயின்டைன்ட், பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அந்த நான் டின்னர் போகும்போது உங்களுக்கு திரும்பியும் வீடியோ பண்ணி சொல்லுவேன் எப்படி வாட் எக்ஸாக்ட்லி திஸ் ஹோட்டல் இஸ் ஆல் அபவுட், ஒய் இட்ஸ் ஸோ ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ஃபுட். எஃப்என்பி ஐடிசி அவங்க ஃபுட்டுக்கே இட் இஸ் நோன் ஃபார். தம்புக் அகெயின் மை ஃபேவரட் ரெஸ்டாரண்ட். ஸோ ஐடிசி மௌரியா ஆக்சுவலி வந்து நம்பர் 1 ஹோட்டல் இன் இந்தியா நான் சொல்ல மாதிரி. எதுக்குன்னா இது மாதிரி பர்சனலைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கோஸ்டோ ஒரு ஃபோட்டோ எடுத்து சாக்லேட் பண்ணி
சூப்பராக எனக்கு எப்போ பார்த்தாலும் க்ரீட் பண்ணுவாங்க. இது நான் அங்கே போந்து மல்டிபிள் ட்ரிப்ஸில் காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபோட்டோ. அது வந்து சாக்லேட் ஃப்ரேமே சாக்லேட் மேலே என் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணாங்க. நான் அதை சாப்பிட்டேன். ப்ளஸ் இந்த பில்லோ மேலே உங்கள் பேர் பிரிண்ட் பண்ணி கொடுக்குவாங்க. ஸோ இது மாதிரி பர்சனலைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயுமே எந்த ஹோட்டல்லையும் பார்க்கல. பிகாஸ் ஜென்ரலி உங்களுக்கு ஹோட்டல்னால என்னது சும்மா ஒரு பேர் இருக்கோ அவ்வளோதான். பட் இங்கே வந்து பர்சனலாக ஜிஎம் வந்து பேர் எழுதி அங்கே உங்கள் இன்வைட் பண்ணி அதில் உங்கள் பேரெல்லாம் போட்டு இது கூட நான் ஒரு டைம் ஸ்டே பண்ணும்போது நான் ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் மோர் தென் 7 டைம்ஸ் இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்கிறேன். நெக் பில்லோ கூட அதில் கூட என் இனிஷியல் என் நிவேதித் கஜபதி என் ஜீனு வேறு போட்டு ஸோ எல்லாமே பர்சனலைஸ் கிஃப்ட் பண்ணி நீங்கள் எடுத்துன்னு போகலாம். ஸோ அது உங்களுக்கு தான் அது மாதிரி. ஸோ ப்ளஸ் இவங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் லக்ஸுரின்னு சொல்லுவாங்க. ரெஸ்பான்சிபிள் லக்ஸுரினா பேசிக்கலி இப்போ நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து இவங்க வந்து ரொம்ப க்ரீனாக ரொம்ப என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக தான் பார்த்துக்குவாங்க. எல்லா எலக்ட்ரிசிட்டி எல்லாம் சோலார் 100% சோலார். தண்ணி ஹீட் பண்ணுறதுந்து குக்கிங்கு எல்லாமே ஹோட்டலில் 100% எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ. லைக் எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னா ஹோட்டலு தோ பழசாக இருந்தால் கூட த பெஸ்ட். பிகாஸ் உலகத்துலேயே எல்லாமே டாப் செலிப்ரிட்டிஸ் இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு ரொம்ப குஷியாக இருந்துச்சு நம்ம ஆனிவர்சரி இங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் சொல்ல மாதிரி I'm staying at the ITC Maurya and this is almost 6th or 7th time I'm staying here. Lobby Puro. This is the presidential suite. This is Tiang. Tiang is like an Pan-Asian restaurant and Odimo வந்து it is obviously an Italian restaurant. ஸோ நான் லிஃப்ட்டில் யார் பார்த்தேன் நம்ம ஒல்லி மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் அவங்களும் இங்கே ஸ்டே பண்ணாங்க. ஸோ நிறைய செலிப்ரிட்டிஸ் நான் இங்கே மீட் பண்ணிக்கிறேன். இதுதான் லாபி. ஸோ இது நான் சொல்ல மாதிரி மௌரியானா சந்திரகுப்த மௌரியா அசோகா எம்பையர் அந்த ரெப்ரசன்டேஷன். ஸோ அவங்க இருக்குது பெயிண்டிங்ஸ் அவங்க இருக்குது ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அதெல்லாம் இங்கே வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் அந்த கிராண்ட் லாபி. ஸோ இதுதான் வந்து ஆர்ட் கேலரி. அது எக்ஸாக்ட்லி அந்த டைமில் சந்திரகுப்த மௌரியா அப்புறம் அசோகா பற்றி. அப்புறம் நான் சொல்லிருந்து ஏர் குவாலிட்டி. Most premium restaurants in India, Dum Poktanu, very famous restaurant. ITC Maurya like that. Lots of ITC hotels like that, but ITC Maurya ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இம்தியாஸ் குரேஷி ஷெஃப் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணார். He is one of the legendary chefs of India. ஸோ நான் இந்த ரெஸ்டாரண்ட் எதுக்கு என் ஆனிவர்சரிக்கு செலக்ட் பண்ணேன்னா ஆக்சுவலி நான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் 3 நாள் தடவை சாப்பிட்டுக்கிறேன். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட் அக்ராஸ் த குளோப். நான் இது வெக்கால் சாப்பிட்டேன். ஆனால் எவ்வளோ சூப்பர்னா அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் வேறு. இங்கே பார்க்குறது இது ஆக்சுவலி ஒரு பன்னீர் டிக்கா பன்னீரில் பண்ணியிருந்து அந்த 3-4 பீஸ் வந்து 1300 rupees. அப்புறம் இது ஹரியாலி கபாப்னு மட்டர் கபாப் ஷீக் கபாப் வெஜ் நான்வெஜ் எல்லாமே இருக்குது. பட் இங்கே மினிமம் 2 பேருக்கு வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஆகும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் இந்தியா அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் இந்தியா ஆல்சோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் போந்து ஒரு மாதிரி ராஜா ஃபீலு எல்லாமே சில்வர் பிளேட். நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் இங்கே நம்ம நார்த்தில் காஷ்மீர் ராஜஸ்தானி அது அந்த ஃபீலில். ஆனால் உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷு காமிக்கணும்னு சொல்ல விரும்புகிறேன். இது எதுக்குன்னா இது ஆக்சுவலி வந்து இது மஷ்ரூம்ஸ். இந்த மஷ்ரூம்ஸ் வேறு எங்கேயுமே கிடைக்காது. பிகாஸ் இது வந்து ஒன்லி காஷ்மீரில் ஒன்லி ஒரு மேக்ஸிமம் ஒரு 5,000 தான் மஷ்ரூம் தான் க்ரோ ஆகும். ரொம்ப கஷ்டம் கல்டிவேட் பண்ணதுக்கு. உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். இதுதான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வெஜிடபிள் இன் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா இது த பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் இந்த மஷ்ரூம். இது பேர் என்ன குச்சின்னு சொல்லுவாங்க. இந்த குச்சி மஷ்ரூம் பெஸ்ட் குவாலிட்டி. 1 kg கெஸ் பண்ணுவீங்களா? இந்த என் ரூமோட காஸ்ட்லி. இன்ஃபேக்ட் ஒரு பைக்கோட காஸ்ட்லி. ஆல்மோஸ்ட் 50,000 to 75,000 rupees ஒரு கேஜி ஆஃப் மஷ்ரூம்ஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு டைம் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன். எனக்கே இதை பற்றி தெரியாது. அங்கே எதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் குலாம் குரேஷின்னு எனக்கு ஆக்சுவலி காமிக்கிறாங்க எப்படி பண்ணணுன்னு. குச்சி புலாவ் எனக்கு சொல்கிறாங்க. ஸோ ரைஸ் போட்டு அந்த குச்சி உள்ள கொஞ்சம் மசாலா கொஞ்சம் பிரியாணி ரைஸ் இது மசாலா அப்புறம் அதெல்லாம் போட்டு அது மேலே சாஃப்ரன் மேலே போட்டு ரைஸ் போட்டு இதை வந்து தம் பண்ணுவாங்க. நம்ம தம் கட்டி சாப்பாடு பண்ணுவோம் தானே அதுதான் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அந்த ஃப்ளேவரு வேறு லெவல்.
இந்த பிரியாணி ரொம்ப 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 சுவையான ருசியான இருக்கும். நான் வந்து இது என் ஃபேவரட். யாரை கூட்டம் போனாலையும் இந்த பிரியாணியை வந்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ண சொல்லுவேன். வேறு லெவல். எனக்கு இப்போ கூட இது பார்த்தோன்னே எனக்கு நாக்கு விடுது. இந்த குட்டி ஒரு பிரியாணி வந்து 1800 1725 ப்ளஸ் டாக்ஸஸ் ஆப்வியஸ்லி. ஸோ நான் சொல்ல மாதிரி இதை வந்து உள்ள வச்சு தம் கட்டுறாங்க. இப்போ கட் பண்ணி ட்ரை பண்ணலாம். லைஃப்பில் இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டதில்லை. 50,000 rupees worth மஷ்ரூம், வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வெஜிடபிள் ஸ்மெல்லு. இப்போவே அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு வாயில் எச்ச ஊடுது இல்லையா? நீங்களும் அங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இது ஆல்மோஸ்ட் எல்லா ஐடிசி ஹோட்டல்ஸ்லேயும் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இவர் தான் குலாம் குரேஷி ஷெஃப், எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஷெஃப் இங்கே. ஸோ ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவங்க ஃபேமிலி இங்கே ஆல்மோஸ்ட் 4-5 ஜென்ரேஷனாக குக்கிங்கில் இருக்கிறாங்க. ஸோ இன்னொன்று வந்து இது தந்தூரி, வெஜிடபிள் தந்தூர் எப்படி பண்ணுறாங்கன்னு. ஸோ அதுவும் சேம் தம்மில் தான் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதை வச்சு உள்ள வச்சுட்டு தம்மு கட்டிட்டு அதை வந்து நாம் பேக் பண்ணி அப்புறம் ட்ரை பண்ணுறோம். எல்லா ஃபுட்டும் இங்கே வந்து எல்லாத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இருக்குது. சான்ஸே இல்லை. நான் வந்து இது மாதிரி சாப்பாடு சாப்பிட்டதே இல்லை. ஸோ அந்த ரோட்டி கூட உங்களுக்கு கொடுக்குவாங்க மேலே. ஸோ எல்லாமே சாப்பிடலாம் இல்லை. அந்த வெஜிடபிள் ஆப்வியஸ்லி நான் சொல்ல மாதிரி லக்ஸுரி ட்ராவலர், மேக்ரோ ட்ராவலர்னால் என்னது லக்ஸுரி. ஸோ இது மாதிரி லக்ஸுரி நானே பார்த்ததில்லை. காஸ்ட்லி. இது ஆல்மோஸ்ட் 1700 rupees. குலாப் ஜாமுன், சூப்பர் குலாப் ஜாமுன். ஆப்வியஸ்லி இது முன்னாடியே சாப்பிட்டது இல்லையான்னு கேட்குவீங்க. குலாப் ஜாமுன் சாப்பிட்டுக்கிறேன், பட் இது மாதிரி குலாப் ஜாமுன் நான் சாப்பிட்டதில்லை. 500 ரூபா. ஆனால் கூட இது மாதிரி அது ப்ரெசன்டேஷனே பார்த்தீங்கன்னா ராஜாக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அவங்க வீட்டில் சாப்பிடுது. அதுதான் இது வந்து தம் புக்துன்னு சொல்லுது. தம்மில் எல்லா சாப்பாடும் தம். அப்புறம் நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கேக் கொடுத்து செலிப்ரேட் பண்ணோம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த டின்னர் நம்மளுக்கு 9th March இந்த ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10th தான் எந்த ரியல் ஆனிவர்சரி. பட் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு இந்த ஹோட்டல் ஐடிசி மௌடியா இந்தியாஸ் பெஸ்ட் ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலான்னா, அதை விட்டு டெல்லியில் ஒய்ஃபை போய் சுற்றி காமிச்சேன். ஸோ நிறைய பேர் டெல்லிக்கு போயிடலன்னா உங்களுக்கு இந்த இடம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மக்களே, நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னா டெல்லியில் நம்ம ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஷாப்பிங் ஏரியா. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லாது அது ஏரியா பேர் என்னன்னா சிபின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில், கொனாட் பிளேஸ். ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஓல்டு பிரிட்டிஷ் கால பில்டிங் மாதிரி இருக்குது. ஸோ இது மாதிரி தான் ஆக்சுவலி இங்கே ரொம்ப ரொம்ப ஹேப்பனிங் பிளேஸ். இது நிறைய கூட்டம் இருக்கும். ஓ ஓகே, இப்போ பாருங்கள் எவ்வளோ ஓல்டு பில்டிங் 1935 இருக்குது இங்கே. ஸோ ஆல்வேஸ் கூட்டம். இது நம்ம டி நகர் மாதிரி ஒரு ஆக்சுவலி ஃபுல் சர்க்கிள். அடியில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ இருக்குது, ராஜீவ் சௌக்னு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹேப்பனிங் பிளேசஸ் இன் டெல்லி ஷாப்பிங்க்கு. நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. நம்ம அர்ஜுன் படத்தில் நான் பார்த்துருக்குறேன். ஸோ இது ஒரு மாதிரி ஃபுல் சர்க்கிளில் இருக்கும். அந்த சர்க்கிள் சுற்றி ஷாப்பிங் கடை, மல்டிப்ளெக்ஸ், அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். சூப்பர் இடம். உங்களுக்கு ஷாப்பிங்னா இதுதான் பெஸ்ட்டு. இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மூவி தேட்டர். அதை வந்து ரெஸ்டாரண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே வெள்ளையாக இருக்குது. லைக் நடந்து போகும்போது ரோட்டில் நிறைய வித்துன்னு இருக்கும். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நைட்டில், டிராஃபிக் இல்லாத டைமில். பிகாஸ் டெல்லி உங்களுக்கு தெரியும் தானே. செகண்ட் டே ஆனிவர்சரிக்கு என்ன பண்ணுன்னு இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். அது வைக்கல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.